சண்முகம் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. உண்மையாகவே இந்த நாட்டியத்தை நம்ம எப்படி ரசித்தோம் இல்லையா? அந்த புஷ்பாஞ்சலியில் ஆரம்பித்து அப்படியே அவங்க ஹிந்தோளம் ஒரு ராகத்தில் ஆரம்பித்தாங்க. அது உண்மையாகவே மனதை வருடக்கூடிய ஒரு ராகம். அந்த ராகத்தில் ஆரம்பித்து அப்படியே கணபதி ஸ்துதி, அங்கிருந்து ட்ராவல் ஆகி அடுத்தது ஸ்வாகதம் கிருஷ்ணா, சரணாகதம் கிருஷ்ணா. அந்த திஸ்ரகதியில் அந்த தம்பி ஆடினானே, அந்த திஸ்ரத்தில் ஒவ்வொரு அப்படியே பளிச்சு 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 பளிச்சுன்னு இருந்தது. ரொம்ப பிரமாதமாக பண்ணினார். அந்த ஸ்வாகதம் கிருஷ்ணா, கிருஷ்ணனை அழைக்கிறது, வா கிருஷ்ணா வா கிருஷ்ணா. இன்னைக்கு கிருஷ்ணன் வந்துட்டான், இங்கேயே வந்துட்டான். இப்படியே வந்து பிரதட்சணமாக இங்கே கிருஷ்ணன் இருந்தான் இந்த ஜெயதேவி பண்ணும்போது. அதற்கு அடுத்தபடியாக அந்த வர்ணம், சாரு கேசி ராகம், ஆஹா ஆஹா, சொட்ட 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 கேட்டமே காதில். டான்ஸை பார்க்குறதா, கொரியோகிராஃபை பார்க்குறதா, ஜத்தியை பார்க்குறதா, இவாளோட டான்ஸா, அனீஷோட நட்டுவாங்கம் பாட்டா, சபரீஷோட மிருதங்கம்மா, தம்பியோட வயலினா, இங்கே நம்மனால உட்காரவே சத்தியமாக முடியல. பாதி டான்ஸ் நான் கையில் ஆடிட்டு இருந்தேன், பாதி தட்டு கையெல்லாம் வலிச்சிருச்சுன்னா அப்போ இவாளோட கால் மனசெல்லாம் ஒரு மிலிட்ரி பயிற்சிங்கிறது இதுதான். இன்னொரு சட்டிலாக இருந்தது பார்த்தீங்களா டான்ஸு. ஓடி அப்படியே ஓடாமல் ஒரு சட்டிலாக, ஒரு பாந்தமாக, ஒரு பவ்யமாக, ஒரு எப்படி இருக்கணும். அந்த சாருகேசி ராகத்துக்கே உண்டான எசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதில் போய் கடப்பட கடப்பட கடப்படன்னு ஓடினோம்னா அது அவ்வளவு நல்லாவே இருக்காது. அதை எடுத்துட்டு கையாண்ட விதம், இப்படியும் கொரியோகிராஃப் பண்ணமான்னு இன்னைக்கு தான் நான் பார்த்துக்கிட்டேன். அப்பப்பா இவங்க போன வாரம் என்னுடைய அரங்கேற்றத்துக்கு வந்து சொன்னாங்க, அண்ணே என்னென்ன இப்படி கொரியோகிராஃப் பண்ணுறேன், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களான்னு. இன்னைக்கு நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் இப்படியெல்லாம் கொரியோகிராஃப் பண்ண முடியுமா? உண்மையாகவே அவங்களுடைய அந்த கல்யாண வசந்த ராமா அது பண்ணும்போது நமக்கெல்லாம் ஒரு ராவணனை காமிச்சாங்க, அதில் இருக்கக்கூடிய மன்னர்கள், குறுநில மன்னர்களை காமிச்சாங்க, பிரதட்சணமாக ராமர் வந்தார் பாருங்க உள்ள. அதெல்லாம் உண்மையாகவே என் மாணவன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஒரு நிகழ்ச்சி வச்சுட்டு இவன் வந்து இப்படி உலகம் பூரா ட்ராவல் பண்ணலாம். எல்லா பக்கம் இந்த 5 பேர் இப்படி இதை நல்லா இந்த ஐட்டத்தை வச்சுட்டு இவங்க எவ்வளவு தூரம் வேணாலும் போகலாம். அவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்குது. உண்மையாகவே லயிச்சு ரொம்ப சந்தோஷமாக பார்த்தோம். இதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. மதுவந்தி தில்லானா அந்த ராகமே எப்படி இருக்குன்னா, இந்த மாலை வேளை ராகங்கள் எடுத்துட்டாங்க இவங்க எல்லாமே. மகிழ்ச்சியை தரக்கூடியது, மனதுக்கு பாந்தமாகவும் ஒரு சட்டிலாக இருக்கக்கூடிய ராகம், டான்ஸ். இதில் ஏதாவது பாருங்கள், இந்த அடவுகள் கோர்த்த முறைகளெல்லாம் பாருங்கள். ஒரு பழைய தேவதாசிகள்லாம் ஆடினா எப்படி இருக்கும், ஒரு கோவிலில் ஆடினா எப்படி இருக்கும். நமக்கு கோவில் இருந்த அந்த உணர்வும் அந்த அந்த காட்சியும் தான் நமக்கு தெரிஞ்சதே தவிர வேறு ஒன்றுமே நமக்கு தெரியல. முக்கியமாக இவங்க ஆடும்போது அனீஷ் அப்படியே சந்தோஷமாக தட்டுறான் அவன் பாட்டுக்கு. ஒரு இது இங்கே வா, இந்த நட்டுவாங்கம் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவனுக்கு எனக்கு வேற கோபம் இருந்தாலும் கூட அது கலைஞனா நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை. இந்த நட்டுவாங்கம் பண்ணுறது, நட்டுவாங்கம் மட்டும் சாதாரண விஷயமே அல்ல. அது அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா இவனை உட்காத்தி வச்சுட்டு நான் நட்டு வாங்க பண்ணும்போது அது எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். பாம்பின்கால் பாம்பரியும்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஆசிரியர் தான் இன்னொரு ஆசிரியரை பாராட்ட முடியுமே தவிர மற்றதெல்லாம் புறம்தான் தள்ளணும். அப்படியாக இன்னைக்கு அவர் நட்டுவாங்கம் பண்ணும்போது லயிச்சு பாடின விதமும், அவர் அப்படி ஒன்று பண்ணிட்டு இவங்கெல்லாம் அதை முடிச்சாங்கன்னா உடனே எனக்கு ஒரு கண்ணில் ஒரு ஆக்ஷன், எங்களுக்குள்ள ஒரு ஆஹா பிரமாதமாக எடுத்துட்டாங்க அந்த இடங்கள்லாம். ஏன்னா இதெல்லாமே வந்து நுணுக்கமான விஷயங்கள், நுவான்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த நுவான்சஸ் எல்லாம் வந்து சத்தியமாக எங்களை மாதிரி கலைஞர்களுக்கும் எங்களை மாதிரி நாட்டியக்காரர்களுக்கு மட்டும்தான் வரும். இதில் இந்த மகாலட்சுமி, அவளுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கணுங்க. அநாயசமாக வருது இந்த பொண்ணு. சாதாரண வந்து டப்ப 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 டப்பன்னு தட்டுறா. அந்த தட்டிமெட்டெல்லாம் போடும்போது அப்படியே பளிச்சு 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 எல்லாம் ஃபினிஷிங். என்ன அந்த பொண்ணு. அதனால் அவள் ரொம்ப நல்ல குழந்தை. அந்த குழந்தை பாராட்டுதலுக்குரிய குழந்தை விஜயலட்சுமி. என்ன ஒரு பவ்யம் பாருங்க. இந்த அக்கா தங்கச்சி 2 பேரும் அக்கா தங்க தான். ஆனால் இந்தம்மா ஆடும்போது ஒரு வைப்ரண்ட் இருக்கு, ஒரு அப்படின்னு ஒரு தட்டாலடி இருக்கு. எப்படித்தான் அப்படிங்க இருக்கு. இந்த பொண்ணு பாருங்க எப்பவுமே ஒரு பாந்தமா சாந்தமா அமைதியா. அப்ப டான்ஸ் கூட பாருங்க, கண்ணெல்லாம் அப்படி பேசுறது பாருங்க. இவளை அம்மான்னு சொன்னாவே நம்ப மாட்டாங்க. இதுக்கு ஒரு குழந்தை இருக்கு
அதுவும் அதே மாதிரி அச்சடிச்ச மாதிரி ஜெராக்ஸு, இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. இப்படி அக்கா தங்கச்சிங்க கொரியோகிராஃப் பண்ணி இப்படி பண்ணுறது இந்த பொள்ளாச்சிக்கு கிடைச்ச பெரிய, இந்த மண்ணுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் என்றே நான் சொல்ல வேண்டும். அந்த வரிசையிலே என் அருமை கண்மணி நாயகன் இவர்தான். மேல் டான்சர், மேலான டான்சர். எப்படி ஒரு கண்ணிலேயே அவர் காமிக்கிறார் பாருங்க. இந்த குட்டியூண்டு கண்ணு வச்சுட்டு, யானைக்கு சின்ன கண்ணா இருக்குமா, அதனுடைய பலம் பார்த்தீங்களா, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அந்த மாதிரி யானை வந்து எப்படி காற்றினுடைய வளத்துக்கும் வனத்துக்கும் யானை பலமாக இருக்கோ, உறுதியாக இருக்கோ, உதவியாக இருக்கோ, இத்தனை பேர்த்துக்கும் ரூபதி இன்னைக்கு அவ்வளோ உதவியாக இருந்திருக்கான்னா அந்த 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 கொண்டு போகிற விதங்கள் தான். இந்த கொரியோகிராஃப் பண்ணும்போது ரொம்ப எனக்கு எல்லாம் தெரியும்னு தலகணம் பண்ணினான்னா அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோ. அந்த இந்த நாடகம் எல்லாம் அதெல்லாம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. எங்களுக்கு ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி இருந்தது. இயல் இசை நாடகம் முத்தமிழும் இங்கே முழங்கெடுத்து, முத்தமிழும் இங்கே சங்கமம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அப்படியாக அவனுடைய ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு 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 அசைவுகளும் அப்படியே ஆற தழுவி கொண்டு சென்றதை நாம் பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே நாம் எல்லோரும் இந்த காட்சி நமக்கு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் இங்கே உட்கார்றதுக்கும் நம்ம தான் கொடுத்து வச்சிருக்கிறோங்க. நான் கொடுத்து வச்சிருக்கேன். உண்மையாகவே என் அருமை தங்கை வந்து சொன்னபோது, அண்ணா உங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா, அதில் ஒரு சர்ப்ரைஸ் அண்ணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வச்சிருச்சு, ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் நான் இன்விடேஷனை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுட்டேன், ஓ இந்த பொண்ணு இப்படி ஆட போகிறா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதே மாதிரி இன்னைக்கு மிருதங்கம், இங்கே வாடா, அது கையா என்ன விரல்கள் எப்படி பேசு. அதாவது தாராபாரதி சொல்லுவார், வெறும் கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் நான் மூலதனம்னு சொல்லுவார். இந்த குழந்தைக்கு அவ அப்பா முரளி இங்கே உட்காந்துட்டு இருக்காரு. உண்மையாகவே பெரிய பெரும் தவம் பண்ணி இந்த குழந்தைய பெற்றிருக்காங்க. இப்படி இந்த கலை உலகத்துக்கு, நாட்டியத்துக்கு இந்த சின்ன வயசுல இவன் ரொம்ப பொல்லாதவன். ஏன்னா எதிர்நடையெல்லாம் போடுவான். இந்த டான்ஸர்களுக்கெல்லாம் எதிர்நடையெல்லாம் வாசிப்போம். என்னென்னா அந்த குலுக்கு நடையிலெல்லாம் வரும்போது திசிரத்தை கொடுத்து நம்மளை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி விடுவான். நம்ம பயப்படக்கூடாது. மாற்றினா கூட அந்த திசிரத்துக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரோம். வச்சு நம்ம சதுசத்தில் வருவோம், திசிரத்தில் நட கொடுப்பா. எதிர்நடையெல்லாம் கொஞ்சம் உல்ட்டாவெல்லாம் கொடுத்து இந்த அவளோட பாடாந்தரது, அவங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் அவளோடது, அந்த பாடாந்தரத்தில் அவங்க வாசிப்பாங்க. ஏன்னா அவங்க குருக்கு அது செய்கிற அந்த அந்த இது அந்த கலைக்கு செய்கிற, அந்த வாத்தியத்துக்கு செய்கிற, அந்த லயத்துக்கு செய்கிறத அந்த பிடிமானத்தையெல்லாம் நீங்கள் அப்படியே தூள் பறக்க விட்டுட்டீங்க. என்ன அப்படி பண்ணிட்டீங்க. அப்படியாக என்ன சொல்கிறது, என் அருமை தம்பி, என் குழந்தைவன், என் மகன் இவன், அப்படி தான் நான் சொல்லுவேன். எங்கள் நிகழ்ச்சியிலலாம் அப்படி பிரமாதப்படுத்தி படுத்திட்டு அவன் சாதாரணமாக நிற்பான், தனக்கு ஒன்றுமே தெரியலன்னு நிற்பான். அதுதான் அவனுடைய பலம். அப்படி தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு குழந்தை. அதனால் சபரீஷ் வந்து சின்ன வயசுலேயே ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டார். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வாசிக்கிற அந்த உருட்டு சொல்லாகட்டும் மிருதங்கத்தில், அதெல்லாம் கிட்டக்க வர முடியாது. அந்தளவுக்கு அவர் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு பெரிய என் வாழ்த்தும் என்னுடைய பாராட்டுகளும். அப்படியாக இன்னைக்கு வயலின் வாசித்த தம்பி பால் வந்து உண்மையாக, அதாவது குரல் இல்லாதவர்களுக்கு விரல் என்பார்கள். இந்த விரல்களை வச்சுக்கிட்டு அந்த 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 நரம்பு இசைக்கருவிகளாக வாசிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒன்று பாடிடலாம், இல்லை நாங்கள் நட்டுவாங்க பண்ணலாம். பட் அந்த 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 கருவிகளெல்லாம் வச்சுட்டு வாசிக்கின்ற பொழுது உண்மையாகவே அதுக்கு பெருமைக்குரிய ஒரு சமாச்சாரம். அவன் தாய் தந்தையர், அவரது குரு கற்றுக் கொடுத்த அந்த இதுதான் இன்னைக்கு பரிபூர்ணமாக அந்த குழந்தைக்கு வந்து நான் சொல்லுவேன். அப்படியாக இன்றைய நிகழ்வே பரிபூரணமாக நடந்ததற்கு இவர்கள் எல்லாம் தான் சர்வசாட்சி என்று சொல்லிக்கொண்டு மிக்க நன்றிண்ணா. அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய முரளி சார், எங்களை 5 பேரோட இதையுமே டீட்டெயிலும் அவர் அவ்வளவு ஃபில்டர் பண்ணி அவ்வளவு அழகாக தொகுத்து வழங்கினார் அந்த நிகழ்ச்சி. அப்படியே சார் நீங்கள் மேடைக்கு வரணும்னு கேட்டு நான் முரளி சார் பொன்னாடை போத்துவார்கள். காளிமுத்து சாருக்கு காளிமுத்து சார் வாங்க. ரூபதி சார் நீங்கள் 2 வாரத்தை பேசுகிறோம் சார். 2 வாரம் நீங்கள் பேசவே மாட்டீங்க. இன்றைக்கு இங்கே நடைபெற்ற இசை நாடக நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. சொல்லப்போனால்
தமிழர் சங்கத்திலே ஆரவாரத்தோடு நடந்த மிகப்பெரிய நிகழ்ச்சி இதுதான். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய எதிரொலியாக இன்னும் வருங்காலங்களிலே கண்டிப்பாக தமிழ் சங்கத்தை தேடி கூட்டம் வரும் எந்த ஏற்பாடும் இல்லை. இந்த இசை விழா அமைவதற்கு நாட்டில் அமைவதற்கு பெரும் உறுதுணையாக இருந்த சகோதரி கீதா பிரகாஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கிறேன். அதை விட விருது பெறுவதற்கு யாரை தேடுவதுன்னு எங்களுக்கு தெரியவில்லை, அந்த அளவுக்கு அறிமுகம் இல்லை. கீதா அவர்கள் தான் அறிமுகம் செய்து பரிந்துரை செய்ய சொன்னார்கள். ஆகவே இந்த விருதை பொறுத்தவரை விருதுக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பான ஒருத்தர் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இதிலே தான் எந்த ஐயப்பாடும் இல்லை. அதேபோல் குழுவில் ஒவ்வொருவரும் அவருடைய முகபாவங்கள், அவருடைய அசைவுகள், அவருடைய ஆர்வம் இதை பார்க்கும்போது எங்களுக்கு விரும்பி பார்த்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இன்னும் தமிழ் சங்கம் நடக்குங்கிறதில் எந்த ஐயப்படம் இல்லை. உங்களுக்கு கலைமாமணி வர்றதுக்கு எங்களால் நல்ல முயற்சியும் செய்வோங்கிறதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் நம்முடைய ரசிகர்களுடைய நடன கலைஞர்கள் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறும். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.